பாண்டிச்சேரி நாராயணசாமி மாதிரி ஒருத்தர் இருக்கார். அந்த நாராயணசாமி என்ன பண்ணுவார்னா, கண்ணு திறந்தாலும் திமுக, தூங்கினாலும் திமுக நம்பிக்கிட்டு இருந்தார். கடைசியில் அந்த அதே நாராயணசாமியை கழுத்து அறுத்து 4 மணி வரைக்கும் திமுக வந்து ஏமாத்திருச்சு. நேற்று பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் இது தெரிஞ்சுக்கோங்க, எந்த அளவுக்கு திமுக பிஜேபியோட சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி அங்க காங்கிரஸ் ஒழிச்சிச்சுன்னு அங்க இருக்க தொண்டர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நாமினேஷன் வந்து சுயமாவே பண்ணிட்டாங்க காங்கிரஸ். கூட்டணி பேச்சுவார்த்தை எப்ப முடிச்சிருக்கணும்? இது பதில் சொல்லுங்க மு க ஸ்டாலின் அவர்களா? சொல்ல மாட்டாரு. ஏன்னா பிஜேபி காரன் ஓனர் திட்டிடுவாங்க, உண்மையை சொல்ல மாட்டாரு. கேட்டா வந்து மத சார்பட்ட இங்க இருக்கவங்களை ஏமாத்திட்டு இருப்பாரு. பாண்டிச்சேரி காங்கிரஸ் ஒழிச்சதே இன்னைக்கு இருக்க ஸ்டாலினும் ஜெகத் ரட்சகனும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஜெகத் ரட்சகன் மேல 600 கோடி 700 கோடி 1000 கோடி கேஸ போட்டு வச்சிருக்காங்க. அப்ப ஜெகத் ரட்சகனை அனுப்பிச்சு விட்டது பிஜேபி, அவர் பேச்சுவார்த்தையோட நிப்பாட்டினது பிஜேபி. அதனாலதான் காங்கிரஸ் இப்படி ஒளிஞ்சு போச்சு. இன்னைக்கு பாண்டிச்சேரியில அவங்க வழி கிளியர் ஆயிருச்சா? பிஜேபிக்கும் ரங்கசாமி ஐயாவுக்கும் வழி கிளியர் ஆயிருச்சு. இன்னைக்கு காங்கிரஸ் நட் ரோட்ல நிக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ரங்கசாமி இருக்கிறார். பேர் சொல்லுங்க யாருன்னு? காங்கிரஸ்ல இருக்காருப்பா ஒரு ரங்கசாமிங்க. அவர் பேர் தான் ப. சிதம்பரம். காங்கிரஸ் கட்சியை ஒழிக்க வந்த ரங்கசாமி, சரி நாராயணசாமி. 16ல நாராயணசாமி ஒழிச்சாரா? 26ல ப. சிதம்பரம் காங்கிரஸை ஒழிச்சிட்டார். நேரா போய் அடமானம் வச்சு விட்டார். காங்கிரஸோடைய ஒட்டுமொத்த பொதுச் செயலாளர்களும் ஒட்டுமொத்த மாவட்டத்தில் இனி டிவிக்கு வாசல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஐயா, இந்த கட்சி திமுக சொல்லி காமராஜர் சொல்லி 50 வருஷமா திமுக குதிரை மேல ஏறி உக்காந்துக்கிட்டு ஒரு மாற்றம் வராதான்னு நினைச்சோம். நாங்கெல்லாம் நினைச்சோம். எங்க ராகுல் காந்தி சார் விஜய் மேலதான் அன்பு வச்சிருக்கிறார், இதுதான் உண்மை. நாங்க போய் கேட்டுட்டு வந்தோம். ஆனா அந்த பழைய வயசான குரூப் இருக்கு, அவங்கெல்லாம் சூழ்ச்சி பண்ணி ஏதோ பேசி போய் அடமானம் வச்சுட்டாங்க. வாங்க வேண்டிய பெட்டியெல்லாம் வாங்கி அடமானம் வச்சுட்டாங்க. எங்களுக்கு இந்த காங்கிரஸ் மேல நம்பிக்கை இல்லை. 100 பேர் இன்னைக்கு வந்து நம்ம ஆபீஸ் வாசல்ல உட்காந்துட்டு இருக்காங்க தலைவரை பார்க்கணும்னு. இதுதான் இன்னைக்கு காங்கிரஸோடைய மிகப்பெரிய பிளவு. இன்னும் 2 நாள்ல காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான நிர்வாகிகள் டிவிக்கு ஐக்கியமா போறாங்க. இதுதான் உண்மை. எப்படி நாராயணசாமி திமுக ஒழிச்சிச்சோ அதே மாதிரி 2029 ப. சிதம்பரம் சீட்டே கிடைக்காத அவரும் காணா போயிடுவார். காங்கிரஸ் கட்சியும் ஒழிச்சு அவரும் காணா போயிடுவார். அப்ப இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து என்ன பெறுகிறோம்? நாங்கள் அனுபவசாலிகள், எங்களுக்கு அறிவு இருக்கு, எங்களுக்கு பொருளாதாரம் தெரியும், அது தெரியும், இது தெரியும், எல்லா கதையா டிவியில விடுவாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியை வளர விடவே மாட்டாங்க. அப்ப திமுக என்ன பண்ணுது? இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை எப்படி டீல் போட்டு முடிக்கிறாங்க பாருங்க. பிஜேபியில இருந்து நேத்து வந்த பிரேமலதா அக்காக்கு 10 தொகுதி, ஒரு ராஜ்யசபா எம்பி, 34 எம்எல்ஏ கொண்ட ராஜ்யசபா எம்பி. காங்கிரஸ் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இந்த 5 வருஷம் 8 வருஷமா கூட இருந்து திமுக எல்லா வேலையும் பண்ணாங்க. கடைசியில் அவங்களுக்கு 5 தொகுதி. பேட்டி கொடுக்கும்போது 2 கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் சொல்றாங்க, இதெல்லாம் எங்களை உடன்படிக்கையே கிடையாது, இருந்தாலும் பிஜேபிக்காக நாங்கள் இருக்கிறோம். இது எப்படின்னா, பிடிக்காத ஒரு பொண்ணை கூட்டு போயிட்டு ரூம்ல விட்டு கட்டாய கல்யாணம் பண்ற மாதிரி தான் இந்த கூட்டணி. ஆனா ஒரு நாள் அந்த பொண்ணு உங்களை போட்டு பொழக்க போகுது, அது மட்டும் தெரியும். இதுதான் இந்த கூட்டணி. அப்ப திமுக கூட்டணின்னா என்னது? பல 21 மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரு அரசியல் உருவாக்கணும் கூட்டணி கிடையாது. அவங்களுக்குள்ள பல்வேறு குழப்பங்கள், தொண்டர்கள் சேரவே இல்லை. பாண்டிச்சேரியில ஈடியை வச்சு ஜெகத் ரட்சகனை மிரட்டி அங்க போய் எப்படி வந்து காங்கிரஸை ஒழிச்சு விட்டாங்களோ அதே மாதிரி நாராயணசாமி மாதிரி இங்க ப. சிதம்பரத்தை வச்சு தமிழ்நாடு காங்கிரஸை ஒழிச்சு விட்டாங்க. அதுக்கும் காரணம் திமுக தான். திமுகவுக்கு மத சார்பற்ற தன்மை கொண்ட கட்சிகள் அதிகாரத்துக்கு வரக்கூடாது. விசிகேல ஒரு 15 தொகுதி கொடுத்து, கம்யூனிஸ்டுக்கு 10 தொகுதி கொடுத்து, இவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆனா நான் பிஜேபி வந்துருவா போகுது? என்ன கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்எல்ஏக்களும் அப்புறம் நம்மளோட காங்கிரஸ் கட்சியோட எம்எல்ஏக்களும் அதுக்கப்புறம் நம்மளோட விசிகேவோட எம்எல்ஏக்களும் போய் நேரா போய் என்ன நாளைக்கு போய் பிஜேபியில் சேர்ந்துருவாங்களா? எவ்வளோ ஒரு பண்ணையார் துணை இதெல்லாம். இப்ப தெரியுதா? இந்த கட்சி கூட்டணி 26 பேர் இல்ல, 26 சும்மா நம்பர் இருக்கிறது 5 பேர் தான். மித்தவெல்லாம் லெட்டர் பேட் கட்சி. லெட்டர் பேட் மட்டும் தான் இருக்கும், ஆபீஸ் கூட இருக்காது. சும்மா பேர் 26 கட்சி 26 வச்சு எல்லாம் எனக்கு லிஸ்ட் போட சொல்லுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அந்த கட்சி பேர் அவருக்கே தெரியாது. இதெல்லாம் பேப்பர்ல சும்மா ரூமர்ஸையும் இந்த பேப்பர்ல வந்து ஒரு பிரச்சாரத்தையும் உருவாக்குறது. அதனால இந்த 26 கட்சி கூட்டணி இருக்கே, அதெல்லாம் ஒரு ஜீரோ கூட்டணி. ஒரு தலைவரை தான் மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னு விரும்புறாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மா ஜெயலலிதா, அம்மா ஜெயலலிதாக்கு அப்புறம் இபிஎஸ் ஐயா சரியில்லை, அதனால ஸ்டாலின் சார் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் அவங்களுடைய ஒரே பயம்,
எப்படி ஜெயலலிதா அம்மா ஸ்ட்ராங்கா நின்னாங்களோ, லேதியா மோடியான்னு கேட்டு நின்னாங்க 14ல, யாரும் அசைக்க முடியல. அதுக்கப்புறம் அசைக்க முடியாத ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள், தமிழ்நாட்டோடைய. இது காலமும் நேரமும் இயற்கையுமே தமிழ்நாட்டோட தலைவர்களை உருவாக்கும். எங்கிருந்து உருவாக்கும்? யாரு அழுத்தத்தை மீறி, சோகங்களை மீறி, தன்னுடைய வருத்தங்களை மீறி, எல்லா வித ஆசபாசங்களையும் தூக்கி போட்டு, தன்னுடைய சொத்தை தூக்கி போட்டு, தன்னுடைய எல்லா பணத்தையும் தூக்கி போட்டு, தன்னுடைய உச்சபட்ச சினிமாவுடைய புகழையும் பணத்தையும் தூக்கி போட்டு யாரு தியாகம் செய்கிறார்களோ அவர்களை தமிழ்நாடு மக்கள் இயற்கையும் தேர்ந்தெடுக்கும். அது 20 பேர் தேவையில்லை. ஒரு தலைவர், வலிமையான தலைவர், நேர்மையான தலைவர், துணிவான தலைவர். இது 3 தான் தமிழ்நாடு ஒரு தலைவரை உருவாக்கும். இந்த லிஸ்ட்ல இபிஎஸ் ஐயா அவுட்டு. அவர் அதிமுக எங்க இருக்குன்னே தெரியாது ஃபீல்ட்ல. இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல அதிமுக ஓட் பேங்க் தனிப்பட்ட முறையில் சொல்றேன் 17% கூட கிடையாது. ஃபீல்டுலே இல்லை. அவங்க 146 தொகுதியில் அவங்க 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. ட்ரையல் ஆயிட்டு இருக்காங்க. டிவிக்கே டிஎம்கே தான் இன்னைக்கு ஃபைட்டு போயிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. எங்க பார்த்தாலும் உண்மை. அது சென்னை ஒரு எக்ஸாம்பிள். சென்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை வாழ வைத்த ஊர் இது. சென்னையில் கேண்டிடேட்ஸோடைய தொகுதி பொறுப்பாளர்களை தலைவர் அனுப்பிச்ச பிறகு 16 தொகுதியில் 11 தொகுதியில் நம்ம ஃப்ரெண்ட்ல நின்றுட்டு இருக்கோம். இன்னும் 4 தொகுதி தலைவர் என்னைக்கு பொறுப்பாளர் போட அன்னைக்கு போயிடுவோம். நம்ம எங்க பார்த்தாலும் சென்னையோடைய ஆதரவு. ஏன்னா நான் ஓப்பனா சொல்றேன், இதே எக்மோர் தொகுதி திடீர் நகர்னு உங்களுக்கு இங்க ஒரு இடம் இருக்கு, உங்களுக்குலாம் தெரியும். 60லயும் அப்படிதான் இருந்துச்சு, 70லயும் அப்படிதான் இருந்துச்சு, 2000லயும் அப்படிதான் இருந்துச்சு, 2026லயும் அப்படிதான் இருக்கு. ஒரு கழிப்பறை கிடையாது, ஒரு தண்ணி வசதி கிடையாது. சேரி மக்களா இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரர்கள்னு சொல்லிட்டு இன்னும் ஒதுக்குப்புறத்துல ஓரமா வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து எங்கேயுமே போய் சேரல. நம்மளுடைய தலித் சகோதரர்களுக்கு எதுவுமே கிடைச்சதே கிடையாது. அப்ப ஒதுக்குறாங்க. எங்கெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களோ அங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை. என்ன வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஓட்டு போட்டு போயிடுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப எக்மோர் தொகுதி எந்த அளவிற்கு பின்புலத்தில் இருக்கு. எல்லா இடத்துலையும் இவங்க சேரிகளா மாற்றணும். மக்கள் ஏழ்மையா இருக்கணும். ஏழ்மையா இருந்து அவங்களுக்கு சும்மா 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டை விலை கொடுத்து வாங்கணும். ஆனா எந்த வளர்ச்சியும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய எக்மோர் மக்களுக்கு. இது ஏன்னா திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற ஒரு பிம்பம். இதை 2011ல் மக்கள் உடைச்சாங்க. நம்ம நல்ல தம்பி வந்து உடைச்சார். அப்போ ஒரு பெரிய மினிஸ்டர் இருந்தார், சிஎம்டிஎம் மினிஸ்டர், உங்களுக்கு தெரியும், பருதி எழுதமதி. 15-20 கோடி ரூபாய் அப்போ செலவு பண்ணார். நல்ல தம்பி ஒரு சாதாரண சைக்கிள் கடை வச்சிருந்தார். காசை செலவு பண்றதுக்கு இல்லை. ஆனால் அன்றைய தேர்தல் நம்ம நல்ல தம்பி வெற்றி பெற்றார். அந்த மாதிரி நம்மளுடைய கட்சியில பல்வேறு நல்ல தம்பிகளை தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ண போறார். நீ ஏழையாரு, நீ ஏழையாரு, அதை பத்தி கவலை. உண்மையாரு, நேர்மையாரு, தைரியமாரு, அவரை கேண்டிடேட் ஆக்குவார் தலைவர். அப்படி வரக்கூடியவர்கள், அப்படி ராஜ்மோகன் மாதிரி எத்தனையோ நல்லவர்களை தலைவர் ஒவ்வொரு தகுதிக்கும் தேர்ந்தெடுக்கும் பொழுது அனுப்பும் பொழுது மக்கள் இந்த பணக்காரனா ஊழல் பண்ணனா காசு இருக்கணும் நம்ப மாட்டாங்க. காசெல்லாம் வாங்கிக்குவாங்க. நான் திருப்பியும் சொன்னேன், இன்னைக்கு 3000 ரூபாய் கொடுத்தா கூட மாசத்துக்கு 50 ரூபாய் 5 வருஷத்துக்கு, அடுத்த 5 வருஷத்துல அவன் 2000 கோடி அடிச்சுட்டு போயிடுவான். 50 ரூபா, வெறும் 50 ரூபா கொடுத்து மாசத்துக்கு. மக்களே, நம்மளுடைய மாற்றத்தை உருவாக்க, நம்மளுடைய அடுத்த 25 வருஷத்துடைய எதிர்காலத்தை உருவாக்க நாம் நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு தலைவருக்கு பஞ்சம் தமிழ்நாட்டில். அந்த நேரத்தில் நம்மளுடைய தலைவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்து நின்னாரு பாருங்க, நான் எதைக்கும் எதிர்கொள்வதற்கு தயாருன்னு. அப்படிப்பட்ட தலைவரை மக்கள் தானாவே தேர்ந்தெடுப்பாங்க. இயற்கையே தேர்ந்தெடுக்கும். அதுக்கு 22 பேர் கூட இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா அந்த கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் சார் மேலதான் மக்கள் நம்பிக்கை வைப்பாங்களே தவிர கூட 10 பேர் இருக்காங்களா, 20 பேர் இருக்காங்களா, இவர் என்ன இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் கிடையாது. இது தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய முதல் தேர்தல். திமுக 75 வருஷம் பாரம்பரியம், அவர் பையன் இருக்கிறாரு, இந்த பாரம்பரியம் தூக்கி போடக்கூடிய தேர்தல் தான் இது. பஞ்சாப் எலெக்ஷன் மாதிரி இந்த தேர்தல் வந்து எல்லாம் அமைதியா இருங்க. ஒரு புயல் வந்துகிட்டு இருக்கு. புயல் வந்து அமைதி வந்து யாருக்கும் தெரியவே கிடையாது, நம்புங்க. நான் திருப்பி சொல்றேன், இன்னைக்கு 2% திமுக நம்ம அதிகமா இருக்கிறோம் இன்றைக்கு. அதனாலதான் அவங்க பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? மக்களுடைய ஆதரவு இல்லாம ஏன் அவங்க பயம் வருது? ஒவ்வொரு இடத்துலயும் ஏன் பயப்படுறாங்க? திமுக தான் நமக்கு எதிரான எல்லா மீடியாவை எடுத்துக்குவாங்க. 200 யூடியூப் எடுத்துக்குவாங்க. ஒருத்தர் பயந்தான் என்ன பண்ணுவாங்க? நமக்கு எதிராக திட்ட ஆரம்பிப்பாங்க. கரெக்டா இல்லையா? நம்ம இபிஎஸ் அண்ணன் யாராவது திட்டுறாங்களா யூடியூப்ல? நீங்களே பாருங்க, நீங்க போன் எடுத்து பாருங்க, உங்களுக்கே கோவம் வரும். போன் எடுத்தவொடனே என்னடா அது எல்லாரும் நம்ம தலைவர் திட்டுறாங்க. எல்லா பத்திரிகை எடுத்து, நம்ம மணி அவர்கள் கூட இப்ப டக்குன்னு வந்து புக்கெல்லாம் கிழிச்சு போட்டார். அதை விட்டுருங்க, அது ஒரு புக்கே கிடையாது அது. ஓகேவா?